வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 9ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2017ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை நாம் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரியின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? பன்னீர்செல்வத்தின் அதிரடி அறிவிப்பினால் அரசியலில் பெரும் குழப்பம். சட்டமன்றத்தில் எனது பலத்தை நிரூபிப்பேன் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை சற்று விரிவாக பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்று முன்தினம் வெளியிட்ட அதிரடி கருத்துக்களை அடுத்து தமிழகத்தில் பெரும் அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. சட்டசபையில் தனது பலத்தை நிரூபிப்பேன் என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சூளுரைத்துள்ள நிலையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து சசிகலாவை முதலமைச்சராக்கும் முயற்சியில் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இறங்கியுள்ளனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கேப்பாப்புலவு மக்களின் பிரச்சினைக்கு இன்று தீர்வு, சபையில் உறுதியளித்தார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. கேப்பாப்புலவில் பொதுமக்கள் கோருகின்ற காணிகள் பொதுமக்களுக்கு சொந்தமானவை என விமானப்படைக்கு தெரியாது. வன பரிபாலன திணைக்களமே குறித்த காணியை விமானப்படைக்கு வழங்கியுள்ளதாக விமானப்படை எனக்கு தெரிவித்தது என்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 14ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இன்னும் ஒரு செய்தியாக சுட்டெரிக்கும் வெயிலிலும் தொடர்கின்றது போராட்டம் என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தமது சொந்த நிலத்தை பெற்றுக் கொடுக்குமாறு கோரி தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி 14ஆம் பக்கத்திற்கு செல்கின்றது. இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக காணாமல் போனோர் அலுவலகம் குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசு முடிவு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தை அமைப்பது தொடர்பான சட்ட மூலத்தில் திருத்தம் செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதாவது இந்த அலுவலகமானது தனது பணியை நிறைவேற்றுவதற்காக ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு வழிவகுக்கும் பிரிவை சட்டத்திலிருந்து அகற்றுவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி, வடகிழக்கில் இராணுவ ஆட்சி நீடிக்கின்றதா? சபையில் சிவசக்தி ஆனந்தன் எம்பி கேள்வி என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தி 4ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இன்னும் ஒரு செய்தியாக நில ஆக்கிரமிப்புக்கு புது காரணங்கள், பிரதமரிடம் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கிளிநொச்சி இரணைமடு தீவுக்கு மத வழிபாடுகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளின் நிமித்தம் செல்பவர்கள் கடற்படையினரால் தடுக்கப்படுகின்றார்கள் எனில் அது தொடர்பில் மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதனையும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவையும் உடனடியாக கலந்துரையாடுமாறு பணிப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று புதன்கிழமை சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று பிரதமரிடம் இருந்து நேரடியான பதில்களை பெற்றுக் கொள்வதற்கான கேள்வி நேரத்தின் போது ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக மஹிந்தவின் மூளையை பரிசோதிக்க வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய தினக்குரலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூளையை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையினை நாம் பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, நாடாளுமன்றின் கவனத்தை ஈர்த்தது கேப்பாப்பிலவு மக்களின் போராட்டம், மக்களின் காணிகளை மீள ஒப்படையுங்கள், கூட்டமைப்பு அழுத்தம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. விமானப்படையினர் தமது சொந்த நிலத்திலிருந்து உடன் வெளியேற வேண்டும் என்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் நேற்று 9வது நாளாகவும் தொடர்கின்ற நிலையில் மக்களின் காணிகளை மீள ஒப்படையுங்கள் என்று கூட்டமைப்பு அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்புபட்ட செய்தியாக உடன் தீர்வு அவசியம் வலியுறுத்தியது முஸ்லிம் காங்கிரஸ் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கேப்பாப்பிலவு உட்பட்ட வடக்கு கிழக்கில் உள்ள காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக போர்க்குற்ற விசாரணையை விட புதிய அரசமைப்புக்கே முதலிடம் மங்கள கூறுகின்றார் என்ற செய்தி இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. போர்க்குற்ற விசாரணையை விட புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்கே இலங்கை அரசு முக்கியத்துவம் வழங்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக 15 அரச நிறுவனங்கள் குறித்தான கோப் குழு விசாரணை அறிக்கை சபையில் சமர்ப்பிப்பு,
மேற்படி நிறுவனங்களால் நாட்டுக்கு 11,000 கோடி ரூபாய் நட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி பந்தும்கர சமாகமட சீமாவாக் மகா பேங்குவ அதிபதிக்காய் என்று வெளியாகியுள்ளது. பிணைமுறி மோசடியுடன் தொடர்பு பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பெர்ச்சுவல் நிறுவனத்துடனான கொடுக்கல் வாங்கல்களை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் எமது கைகளில் கிடைக்கப்பெற்றுள்ள ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். Some action taken to curtail the activities of perpetual treasuries, CB Governor என்று வெளியாகியுள்ளது. அதாவது மத்திய வங்கி ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறி மோசடி குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைக்கு புறம்பாக உள்ளக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியின் உள்பக்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது கவனத்தினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் அதிகாரங்களை மீளவும் பெறும் முயற்சிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் உள்ளடங்கலாக சகல உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் மாகாண சபைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள கட்டட நிர்மாணிப்புகளுக்கு அனுமதி வழங்கும் அதிகாரத்தை நகர அபிவிருத்தி அதிகார சபை தன்வசப்படுத்திக் கொள்ளப் போவதாக அந்த அதிகார சபையின் பணிப்பாளர் ஜெகத் முனசிங்க அறிவித்திருக்கின்றார். கட்டடங்களை நிர்மாணிக்கும் விடயத்தில் அனுமதி வழங்கும் போது பல தரப்பிலும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தே வருகின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து மோசடிகளை தடுக்க வேண்டும். அதனை விடுத்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களிடம் உள்ள அதிகாரங்களை மத்திய அரசாங்கமானது தன்வசப்படுத்திக் கொள்வதனால் பிரச்சினைகளுக்கு தீர்வை கண்டுவிட முடியாது. எனவே இந்த விடயம் தொடர்பில் மத்திய அரசாங்கமானது மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மும்மொழி பாடசாலை பயன் தரும் முயற்சி என்று வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சொந்த மாவட்டமான பொலனறுவையில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மாணவர்கள் பல் கலாசார சூழலில் ஒன்று சேர்ந்து கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பினை வழங்குவதற்கான பல்லின மும்மொழி பாடசாலை ஒன்றை நிர்மாணிப்பதற்கு இந்தியாவும் இலங்கையும் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டமை இந்த தருணத்திற்கு அவசியமானதும் ஆரோக்கியமானதுமான முன்முனைப்பாக தென்படுகின்றது என்று இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவோம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் கடந்த 3ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அரசு வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்வதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் தமக்கு தேவையான தகவல்களை அரச அலுவலகங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு அதனை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் கவனத்தினை செலுத்தும் போது இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. எனக்கு விறகு கட்டையும் புல்லுக்கட்டையும் பற்றி நன்றாக தெரியும். மலையக மக்களின் நிலைமைகளை நன்கு அறிவேன். அம்மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுமானால் அதை பார்த்து கொண்டு வெறுமனே இருந்துவிட மாட்டேன் என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரலின் உலக செய்திகள் பக்கத்தில் அமெரிக்க ஊழல் மோசடியின் உண்மை முகமே டொனால்ட் ட்ரம்ப், அலி காமனி தெரிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. அது தவிர ஆப்கான் உயர் நீதிமன்ற வளாகத்தில் குண்டு தாக்குதல் 20 பேர் பலி என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் உலக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் உயர் நீதிமன்றத்தின் வெளிப்புறத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்டிருந்த குண்டு தாக்குதல் ஒன்றில் ஆக குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதுடன் நீதித்துறை மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் அண்மைய தாக்குதல்களில் புதிய தாக்குதலாக இது பதிவாகியுள்ளது என்று அந்த செய்தி
செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்னுமொரு செய்தி இன்றைய தினக்குரலின் உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஒரே சுற்று ஒரே பாதை மாநாட்டில் கலந்து கொள்ள தெரேசா மேக்கு அழைப்பு என்ற செய்தி அந்த செய்தியாகும். சீனாவில் எதிர்வரும் மே மாதம் நடைபெறவிருக்கும் ஒரே சுற்று ஒரே பாதை திட்டத்தின் மாபெரும் மாநாட்டில் பிரிட்டிஷ் பிரதமர் தெரேசா மே கலந்து கொள்ள வேண்டும் என சீன அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது கவனத்தினை செலுத்தும் போது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தனி கட்சி அமைக்க மாட்டேன், ஜெயலலிதா மரணத்தின் மர்மம், விசாரணை கமிஷன் அமைக்க உறுதி, பன்னீர்செல்வம் கூறுகின்றார் என்ற செய்தியும், என்னை பார்த்து பன்னீர்செல்வம் சிரித்தது தவறா, சசிகலாவுக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயனின் பிரதான செய்தி தொடர்கிறது முட்டுக்கட்டை, புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தொடர்ந்து நீடிக்கின்றது தேக்க நிலை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதுபோன்று இன்றைய வலம்புரியின் பிரதான செய்தி அடையாளம் காட்டினால் காணிகளை விடுவிப்போம், கேப்பா பிளவு குறித்து ராணுவ தரப்பு அறிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. காலை கதிரின் பிரதான செய்தி அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 129 பேர் தடுப்பு, ஹோட்டலில் மடக்கி வைக்கப்பட்டனர், சசிகலா தரப்பின் தீவிர பாதுகாப்பில் என்று வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது கவனத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரலின் கேலி சித்திரம், சீனா இந்தியாவை குறிவைக்க இடமளிக்கும் வகையிலான வெளியுறவு கொள்கைகளை இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் நகர்த்தி செல்வதானது இந்தியா இலங்கையை குறிவைக்கும் நிலையை ஏற்படுத்தி விடலாம் என்பதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம், அண்மையில் தமிழ் சிங்கள மக்களுக்கு நாவற்குழியில் காணி உரிமங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதற்கு வடமாகாண உறுப்பினர் சிவாஜிலிங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எங்களை விரட்டினால் சிவாஜிலிங்கம் வீட்டில் குடியேறுவோம் என்று நாவற்குழியில் காணி உரிமங்களை பெற்றுக்கொண்ட சிங்கள மக்கள் தெரிவித்திருந்தனர். இவ்வாறு இருக்க கடந்த சில தினங்களாக தமது காணிகளை மீள வழங்க வேண்டும் என்று கோரி கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் போராட்டத்திற்கு அஞ்சி காணிகளை ஒப்படைக்க மாட்டோம் என்றும் அவை அரசுக்கு சொந்தமான காணிகள் என்றும் ஹெட்டியாராச்சி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கேப்பாப்பிலவு மக்கள் கூற வேண்டி ஏற்படின் தங்களை விரட்டினால் ஹெட்டியாராச்சியின் வீட்டில்தான் குடியேற வேண்டி வரும் என்று அவர்கள் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.